உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் குபேந்திரன். இது ஒரு மிக அற்புதமான ஜோதிட தகவல் தான். அதாவது நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, வீடு, மன யோகம், அதாவது நிலம் வாங்குறதுக்கான தடைகள்லாம் நெறைய பேருக்கு இருக்கும் இல்லைங்களா? அவங்களுக்கான பதிவு தான் இது. சரிங்களா? உங்களுக்கு இதே மாரி எதுக்காகத்தாலும் தடை ஏற்படுது, வீடு வாங்க முடியல, நிலம் வாங்க முடியலன்னு அவஸ்தைப்படுறவங்க, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையில இந்த 6 டூ 7 இந்த செவ்வாய் ஓரையில வீட்ல தயிர் சாதம். தயிர் சாதம் செஞ்சு வச்சுட்டு, பூஜை ரூமில சாமி கும்பிடுங்க. பொதுவா முருகன் படம் இருந்ததுன்னா, முருகன் படத்துக்கு சிவப்பு அரளி பூ கொஞ்சம் போடுங்க. இல்ல செண்பக பூ மலர். இந்த 2 பூவுல எதனா ஒரு பூவ முருகனுக்கு சாத்திட்டு, 2 கடுகு எண்ணெய் தீபம், 2 தீபம் ஏத்திக்கங்க. ஏத்தி இந்த பக்கம், அந்த பக்கம்னு வச்சுட்டு, நீங்க அந்த சாதத்த நெய்வேத்தியமா வச்சுருங்க. அவ்வளோதான். சரிங்களா? நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு, அந்த சாதத்தில கொஞ்சம் பிரார்த்தனைலாம் முடிஞ்சதுக்கப்புறமா எடுத்துன்னு போயிட்டு கொஞ்சோண்டு காக்காய்க்கு வச்சிடணும். காக்காய் வச்சு காக்கா சாப்பிட்றணும். சாப்பிட்டதுக்கப்புறமா காக்கா வைக்க முடியாதவங்க அது பசுமாட்டுக்கு கூட கொடுக்கலாம். அந்த தயிர் சாதத்தை அது கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் அந்த சாப்பாட்டை சாப்பிடுங்க. இதை ஒரு செவ்வாய்க்கிழமை 9 செவ்வாய்க்கிழமை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நல்ல வழியை கண்டிப்பாக செவ்வாய் பகவான் ஏற்படுத்துவார். சரிங்களா? நீங்கள் அப்படி கண்டினியூவாக பண்ணி பாருங்கள். இந்த செவ்வாய்க்கிழமை இது செய்யறதுலலாம் இருக்குதுங்க. ஒரு தயிர் சாதம் வச்சு சாமி கும்பிட போகிறீங்க, அவ்வளோதானே? கண்டினியூவாக செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 48 நாளோ இல்லை அடுத்து ஒரு 48 2 மண்டலத்துக்குள்ளே ஏதாவது ஒரு வழியை காட்டும் கடவுள். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.